தோட்டம் சேகருடைய மகன், அவன் பேர் வந்து அழகுராஜா. ஆனால் 23 வருஷம் இருந்து தன் தகப்பனை பழிதீர்த்தவனை பழிதீர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம். இப்போ அழகுராஜாவை வந்து கொலை செய்வதற்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குது. அது காவல்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து செஞ்சுருவாங்கங்கிற ரீதியாக என்கவுண்டர் பண்ணிடுவோம் அல்லது வந்து கால்கையை ஒடிச்சிடும் அப்படிங்கிற ரீதியில் இப்போ வந்து என்னென்னா D4 சாம்பசார் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் மீது இன்றைக்கு ஒருவேளை அழகுராஜாவை முடிக்க வந்து மயிலை சிவகுமார் டீம் வந்து போலீஸ் தயார் பண்ணுதா சார்? இருக்கலாம். இப்போ போலீஸ் தான் ரவுடிகளாக இருக்காங்க நிறைய பேர். இப்போ நான் 3 பக்கம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒன்று, மயிலை சிவகுமார் ஆட்கள் நம்மளை பழிதீர்க்க போகிறாங்களாங்கிற ஒரு பயத்தில் அந்த அம்மா பிள்ளைகள் அழகுராஜாவும். ஆமாம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் ஆட்கள் யாராவது நம்மளை முடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த வாழ்க்கை தேவை. இப்போ இன்றைக்கி வந்து தோட்டம் சேகருடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. அவருடைய பையன் அழகுராஜாவுக்கு வந்து உயிருக்கு பேராபத்து இருக்குது, அவனை எப்படியாவது வந்து காப்பாற்றணும், நீதிமன்றம் தான் காப்பாற்றணும், அவன் சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியில் இருக்க வேண்டாம். இல்லை, இன்னொன்று வந்து அழகுராஜா ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து 10 நாள் கஷ்டத்தில் வச்சு மிரட்டியிருக்காங்க. அது லாட்சில் கூட்டியை கொண்டு ரூம் போட்டு 10 நாள் மிரட்டியதாக அந்த பிரியதர்ஷினின்னு அந்த பொண்ணு. மயிலை சிவகுமாருக்கும் தோட்டம் சேகருக்கும் என்ன முரண்பாடுன்னா ஒன்றுமே இல்லை, சாதி தான் முரண்பாடு. குறிப்பாக மெரினா கடற்கரையிலே 2-3 தடவை 2 பேருக்குமான உரசல்லாம் நடந்தது. இந்த பகை மலர்கொடிக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மலர்கொடியை தன் பிள்ளைக்கு எப்படி ஊட்டி வளர்க்குறாங்கன்னா, அப்பனை கொன்னவனை விடக்கூடாது, இதுதான் அவங்க ஊட்டி வளர்த்தது தான். என்ன காரணம்னா அவங்க வழக்கறிஞராக இருந்ததுனால எதையும் சந்தித்து விடலாம், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ரீதியில். இதில் 23 வருஷம் கழித்து மயிலை சிவகுமார் நம்ம பார்த்தோம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அசோக் நகர்லேயே மயிலை சிவகுமாரை இது அழகுராஜாவை காப்பாற்றுவதா அப்படிங்கிற முயற்சி இல்லை. இந்த அம்மா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எடுக்கிற, நம்மளுக்கு முன்னாடி மகனை முடிச்சிருவாங்களோ இல்லை மகனுக்கு பிறகு நம்மளை முடிப்பாங்களோங்கிற ஒரு உயிர் பயம் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு தொற்றி கொண்டதால் இன்றைக்கி ஊடகத்தில் வந்து. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி திரு முகில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ கிரைம் சம்பவங்கள் திரும்பி ஆரம்பிக்குமா அப்படின்ற ஒன்று வந்து தொடங்கியிருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய தேடப்பட்ட A1 குற்றவாளியாக பல்வேறு கொலை வழக்குகள் சம்மந்தப்பட்ட மயிலை சிவகுமார் அவர்களை அவர் ஆல்ரெடி கொன்ன அவரோட பையன், தோட்டம் சேகர் அவரோட பையன் அழகுராஜா அவர்கள் கொன்னதாக ஒரு கொன்று முடிச்சிட்டாரு. அது A1 குற்றவாளி அழகுராஜா அறிவிக்கப்பட்டு அவர் சரண்டர் ஆகிட்டார். பட் அழகுராஜா சரண்டர் ஆனதுக்கப்புறம் அழகுராஜாவை கொன்றுவாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி அழகுராஜாவோட அம்மா மலர்கொடி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. ஸோ இதோட உண்மைத்தன்மை என்ன, இந்த கேஸோட உண்மை நிலவரம் என்ன? வாழைமரம் போல வளர்ந்து வருகிற பகை உணர்வுகள். தோட்டம் சேகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாடகர், மேடைகளில் பாடக்கூடியவர். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற பாடலையெல்லாம் அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கபலமாக நின்று பாடி ஒரு பெரிய கூட்டத்தை வந்து குறிப்பாக மத்திய சென்னை பகுதிகளில் வச்சுருந்தார். அது வட சென்னைக்கும் விரிவடைந்தது. அவருடைய பாடலை கானா பாடலை போல உருவாக்கி திரைப்பட பாடலையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு விதமாக பாடக்கூடிய ஒரு பாடகர். எப்போதுமே சென்னை அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் யாரையும் வளர விட மாட்டாங்க. வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்களை முறையாக போட்டு முடித்து விடுவார்கள். இது அந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நீங்கள் வீரமணி காலத்திற்கு முந்தைய காலங்கள்லேருந்தே வந்து சேரா போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வீரமணி படுகொலைக்கு பிறகு வந்து ஒரு அசாதாரண சூழல் ரவுடிகளுக்குள்ளேயே நிகழ்ந்தது. அவருக்கே இந்த கதினா நம்மளுக்கு என்ன கதி? ஏன்னா வீரமணி வந்து கடலுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்தியவர், கடலுக்குள்ளேயே மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர். அப்படி ஒரு விதமான ஒரு மனிதர். அவர் திரையுலகத்தையும் ஆட்டி படைத்தவர். அந்த வகையில் தோட்டம் சேகர் வந்து ஏன் பகையாளி ஆகிறார் அப்படின்னா சாதி தான். இதில் இவருடைய சமூகம் வேறு, அதில் வீரமணி சமூகம் வேறு. வீரமனுடைய சகாக்களில் ஒருவர் தான் மயிலை சிவகுமார். அவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சாதிய ரீதியாகவும் இயங்கக்கூடிய படைப்பட்டாள தலைவர்கள். நீங்கள் அப்படியே வட சென்னைக்கு போனீங்கன்னா, வியாசர்பாடி பகுதிக்கு போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் சேரா ஒரு சமூக கட்டமைப்பை சேர்ந்தவர். அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள்லாம் மிக முக்கியமான பெருந்தலைகள்லாம் வெள்ளரவி போன்றவர்கள்லாம் வளர்ந்த இடம் அது. இப்போ நீங்கள் மத்திய சென்னை பகுதிகளில் பார்த்திங்கன்னா மயிலை சிவகுமாருக்கும் தோட்டம் சேகருக்கும் என்ன முரண்பாடுன்னா ஒன்றுமே இல்லை.
சாதி தான் முரண்பாடு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு முறை அம்பேத்கரை இழிவாக பேசியதாகவும் வந்து வீரமணி அதனால் எமோஷ்னல் ஆகி தோட்டசேகர் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அம்பேத்கரே இழிவாக பேசுகிற ஒரு சூழலுக்கெல்லாம் இருக்குது, அது சரியாக வராது அப்படிங்கிற ரீதியில் வீரமணியும் கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியில் இருந்த காலகட்டம். ஆனால் தோட்டசேகர் வந்து என்ன செஞ்சிறாருன்னா, மேடை பாடகர் மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளரகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளராகவும் அவர் பணி செஞ்சுருக்கிறாரு. அப்போ அது ஒரு என்னென்னா, அவர் அந்த பவரை வைத்துக்கொண்டு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு பெரிய பவர் இருந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கு மேலே பவரில் இருந்திருக்கிறாரு. மட்டும்தான் வளர்மதி இருக்க வேண்டிய இடத்துல தோட்டசேகர் இருந்திருக்க வேண்டிய நபர். தோட்டசேகர் இல்லாததால் வளர்மதி பெரிய ஆளானாங்க. அப்படி தான் இதை பார்க்கணும் நம்ம. அந்த காலகட்டங்களில் ஆட்டோ சங்கர் என்கிற ஒரு ரவுடி ஆளுமை வந்து திருவான்மியூரை கலக்கி கொண்டிருந்த காலகட்டம். பகுதிக்கு பகுதி ரவுடிகள் அந்த காலத்தில் உருவானது. விதவிதமாக புதுமாக வந்தாங்க. தோட்டசேகர் மாவட்ட செயலாளர் என்கிற ஒரு பெரிய அந்தஸ்தோடு உள்ளே வர்றார். இதில் வந்து மயிலை சிவகுமாருக்கும் அவருக்கும் அங்கங்கே சில உரசல்கள், மோதல்கள், குறிப்பாக மெரினா கடற்கரையிலே 2-3 தடவை 2 பேருக்குமான உரசல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, என் மாவட்டத்தின் எல்லையில் இருக்கிறது மெரினா, என் கண்ட்ரோல் அப்படின்னு அவர் யோசித்தார். மயிலை சிவகுமார் என்ன யோசிக்கிறான், என் பகுதி இது, எனக்குள்ளே வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணுவியா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனதுக்கு பிறகு தான் 2 பேருக்கும் ஒரு பெரிய பகை வளருது. அது மயிலை சிவகுமார் முந்திக்கிறாரு, தோட்டசேகரை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலாக வந்து தோட்டசேகருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி ஒருத்தவங்க, அவங்களுக்கும் பிள்ளை இருக்குது. 2வது மனைவி தான் வந்து 2 பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க, அது சரியாக தெரியல. பட் 2வது மனைவி வழக்கறிஞர். வழக்குக்கு போயிட்டு போகும்போது வரும்பொழுது அந்த வளர்மதி மலர்கொடியை பார்க்குறாங்க. அது பார்த்தோன்னா அங்கே காதல் உருவாகுது. அந்த காதல் கல்யாணத்தில் முடியுது. அப்புறம் குடும்பஸ்தகராக ஆயிடுறாங்க. அப்படி அது பிறகு குழந்தைகள். தோட்டசேகர் படுகொலை செய்யப்பட்ட போது பெரிய பையனுக்கே வந்து 4 வயசுன்னு சொல்கிறாங்க. 3 வயசும் 2 வயசும். ஆமாம், 3 வயசு 2 வயசு அந்த மாதிரி அடுத்தடுத்து பிறந்த. ஆமாம், அந்த மலர்கொடிக்கு வந்து 25 வயசு. இதில் தோட்டசேகரை பழி தீர்ப்பது என்பது 2 தரப்பில் முடிவெடுக்கிறாங்க. ஒன்று, வீரமணி தரப்பும் முடிவெடுக்கிறாங்க. அவருடைய சகாக்கள் அணியாக இருக்கக்கூடிய மயிலை சிவகுமாரும் முடிவெடுக்கிறாரு. தனித்தனியாகவே முடிவு, ஒன்று நீ போடு இல்லைன்னா நான் போட்டுறேன் அப்படிங்கிற ரீதியில் தான் இருந்து மயிலை சிவகுமார் வந்து என்ன செய்கிறாருன்னா தோட்டசேகரை முடிவு பண்ணி போட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டு காலம் வந்து இந்த பகை மலர்கொடிக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மலர்கொடியை தன் பிள்ளைக்கு எப்படி ஊட்டி வளர்க்குறாங்கன்னா, அப்பனை கொன்னவனை விடக்கூடாது, இதுதான் அவங்க ஊட்டி வளர்த்த விதம். என்ன காரணம்னா, அவங்க வழக்கறிஞராக இருந்ததுனால எதையும் சந்தித்து விடலாம், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ரீதியில். தோட்டசேகர் ஒரு மாவட்ட செயலர்னா பணம் இல்லாமல் மாவட்ட செயலர் ஆக முடியாது. பணம் இருக்குது. கட்ட பஞ்சாயத்துகள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இதில் கட்ட பஞ்சாயத்தில் வந்த வினை தான் ஆரம்பத்தில் வீரமணிக்கும் தோட்டசேகருக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் மயிலை சிவகுமார் கட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, அதெல்லாம் லேண்ட் ப்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே வந்து முடிவாகுது. இதில் 23 வருஷம் கழித்து மயிலை சிவகுமார் நம்ம பார்த்தோம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அசோக் நகர்லேயே 2021 நினைக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் நினைக்கிறேன், வந்து மயிலை சிவகுமாரை முடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மகனை வளர்த்த விதம். அதான் முதவே சொன்னேன், இந்த வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு தான் பொருந்தது. இப்போ தோட்டசேகருடைய மகன், அவன் பேர் வந்து அழகுராஜா, பார்ப்பதற்கும் நல்லா இருப்பான் பையன், அழகா. ஆனால் 23 வருஷம் இருந்து தன் தகப்பனை பழிதீர்த்தவனை பழிதீர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இது வந்து மலர்கொடிக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா மலர்கொடி ஊட்டி வளர்த்தது தானே. அப்பனை கொண்டுட்டான் 25 வயசில் விதவை, 25 வயசில் விதவைங்கிறது இப்படி பேசி கொண்டு வந்ததனுடைய விளைவு கடைசியாக வந்து அவன் என்ன செய்கிறான், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே ரவுடி ஆயிடுறான். இப்போ மயிலை சிவகுமாரை வச்சு கச்சிதமாக தெரியுமில்ல உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 64 வெட்டை என்னமோ கண்டந்துனமாக வந்து மயிலை சிவகுமாரை வெட்டி பழித்தாங்க. அண்மையில் கூட மயிலை சிவகுமாருடைய தாயார் கூட பேட்டியில், நாங்கள் வந்து இன்றைக்கும் பரம ஏழ்மை நிலைமையில் தான் இருக்கோம், என் பையன் இறந்ததுக்கு பிறகும் கூட, அப்படிலாம் அவங்க ஒரு கண்ணீர் பேட்டிலாம் கொடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ மயிலை சிவகுமாருக்கு ஆட்கள் யார் அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்காது. அந்த டீம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, அதில் யார் யார் இருக்கிறா அப்படிங்கிறத காவல்துறை துல்லியமாக கணிச்சு வச்சுருக்கோம். அதே நேரத்தில்
அழகுராஜாவை இயக்குபவர்கள் யார், அதற்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த உளவுத்துறை கணக்கில் எடுக்கணும். இப்போ மயிலை சிவகுமார் வழக்கில் வந்து மொத்தம் 5 பேரோ 6 பேரோ கைது செய்யப்பட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எல்லாமே வந்து 25 வயசுக்கு உட்பட்ட பசங்க. A1 வந்து அழகுராஜா அதுக்கு பிரத்யேகமாக இவங்க வந்து அருவாளை வந்து எங்கே போய் மயிலாடுதுறையில் தான் போய் அந்த அருவாளெலாம் தயார் பண்ணியிருந்தேன். அதான் பிறகு சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுக்கு இடையில் அவன் கைது செய்யப்பட்டு 5 பேரோட புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. எப்போதுமே 90 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு கொலை வழக்கில் வெளியில் வருவது சட்ட ரீதியான விதிமுறை. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது மிகப்பெரிய அளவில் இந்தியாவை உலுக்கிய ஒரு படுகொலை, சென்னை அதிர்ந்த படுகொலை. இந்த படுகொலையில் வந்து மலர்கொடி சம்மந்தப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வருது. திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ என்னென்னா 17 லட்ச ரூபா பணம் வந்து மலர்கொடியிலிருந்து பிடுங்கியிருக்கிறாங்க. 25 லட்சம் இல்லை 17 லட்சம் தான் காவல்துறை வட்டாரங்களில் தெரிவித்தது. நாட்டு வெடிகுண்டுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை அவங்க வீட்டிலேருந்து எடுத்ததாக. அந்த அம்மா வழக்கறிஞர் தான். ஆனால் நம்ம அந்த பக்கம் நின்று பார்க்கும்பொழுது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் 25 வயசில் தன் கணவரை இழந்துட்டு இருக்கும்போது ஒரு விரக்தியும் வெறுப்பும் வரத்தான் செய்யும் யாருக்காக இருந்தாலும். அது நானாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த வெறுப்பு வரும், பழிதற்குங்கிற ஒரு வெறுப்பு வரும். சின்ன வயசுலேயே குழந்தைகளை விட்டுட்டு ஒரு கணவன் இறந்து போகிறாங்கிறது சாதாரண. நோய்வாய்ப்பட்டு இறந்தால் அந்த தெரியாது, கொடூரமாக கொல்லப்படுகிற போது அந்த வெறி எல்லாருக்குமே வரும். சரி, ஆக்சுவலாக என்னென்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிற போது மயிலை சிவகுமார் போன்றவர்களெல்லாம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடு போய் அப்பப்போ தொடர்பு எடுத்து பேசியதாகவும் ஒரு செய்தி இருக்குது. பல பேர், ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர் பல பேர் போய் பார்ப்பான், போட்டோ எடுப்பான், அது இயல்பானது தான். இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்கிற எத்தனை ரவுடிகள் போட்டோ எடுத்துருப்பான்னு நம்மளுக்கே தெரியாது இல்லை. அந்த மாதிரி தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிட்டையும் போயிட்டு இவங்க எல்லாம் கலந்து பேசி, இது வந்து இந்த தகவல்லாம் என்னென்னா இவர்களை இயக்குவது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து இப்போ மலர்கொடி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான மகளிர் அணி தலைவியாக இருந்த அஞ்சலையோடு தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, வந்து ஆற்காடு சுரேஷ் படுகொலையில் அது நடந்தது வந்து பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அது நடந்துச்சு. இந்த கொலைக்கு பின்னால் ஆம்ஸ்ட்ராங் இருப்பதாக இவங்களாக நம்ம பேசினாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஆம்ஸ்ட்ராங் தலையிடவில்லை என்பது தான் ஆதாரபூர்வமான விஷயமாக இருந்தது. இதில் வந்து மயிலை சிவகுமாரை இயக்கியதே வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை மலர்கொடிகிட்ட சொன்னதுனால மலர்கொடி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலையும் சம்மந்தப்படுறாங்க. அது அவங்கெல்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னா யானைன்னு தான் சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்ன யானை எப்போ பார்ப்பீங்க, யானை எப்போ வீழ்த்துவீங்க, இப்படி தான் வந்து அவங்க கோட்வேட் போட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் உளவுத்துறை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த மலர்கொடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலையில் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கீடு, பண பொருளாதாரம். இப்போ பணம் வந்து எப்படி ஒரு விஷயம் நல்லா, அந்த அம்மா நேற்று பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தியை அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னங்கிறத காவல்துறை தீவிரமாக அது விசாரிக்கணும். ஏன்னா அதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இப்போ அழகுராஜாவை வந்து கொலை செய்வதற்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குது, அது காவல்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து செஞ்சுருவாங்கங்கிறது ரீதியாக என்கவுண்டர் பண்ணிடுவோம் அல்லது வந்து கால்கையை ஒடிச்சிருவோம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ வந்து என்னென்னா D4 சாம்பசார் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் மீது இன்றைக்கு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து என்னென்னா, இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய உறவினர்களிடமெல்லாம் போய் காசு கேட்டு சுமார் 25 லட்ச ரூபா அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி மொத்தமாக ஒரு 25 லட்ச ரூபா நாங்கள் இதுவரை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கி வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் இந்த அம்மா சொல்கிறதில் சில இடங்களில் நம்மளுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. என்னென்னா, உற்றார் உறவினருக்கு எப்படி கொடுப்பான்? அதுவும் 25 லட்சத்தில் ஒரு 5-6 லட்சம் கூட எப்படி கொடுப்பாங்க? இல்லை, 1 லட்சம் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த குடும்பம் வந்து கொலகார குடும்பம்னு ஒரு பெரிய விஷயம் இங்கே ஓடிட்டுருக்கு. அம்மாவும் வந்து முக்கியமான ஒரு தலைவர் படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கு, மயனும் மயிலை சிவகுமார் வெட்டிட்டான், குடும்பமே இப்படி வந்து மோசமாக இருக்குது அப்படின்னா யார் பணம் கொடுப்பா? எவ்வளோ தான் நீங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்து எனக்கு தெரிய இந்த அம்மா வீட்டிலே பொருளாதார குற்றப்பிரிவு ரெய்டு நடத்தணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு புதிய தொகைகள் வந்திருக்கலாம்ல, முடிச்சிட்டிங்க, ஓகே, ஏற்கனவே வந்து ஒரு 25 லட்சம் கொடுத்தோம்,
இந்தாங்க இப்போ 1 கோடி ரூபா நான் உங்கள் கையில் கொடுக்கணும். செஞ்சுருக்கலாம் தானே. அப்போ அதை விசாரிக்கணும்ல, உளவுத்துறை விசாரிக்கணும். 25 லட்சம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு லஞ்சமாக கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். தலைமறைவாக எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பதுக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க தானே. அப்போ இதையெல்லாம் வந்து விசாரிப்பதுங்கிறது பொருளாதார குற்றப்பிரிவினுடைய வேலை. இப்போ காவல்துறை அதிகாரி மீது இன்றைக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ காவல்துறை அதிகாரியை விசாரிக்கணும். 25 லட்சம் நீ வாங்கினியா, உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மை கண்டறியும் கருவியின் மூலமாக இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா இது இப்போ அடுத்து என்னென்னா, அடுத்த கட்ட பழிகளை தொடர்வதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டதோ என்கிற சந்தேகம் நம்மளுக்கு வலுவாக வருது. இவர் பல லட்சங்களை பல கோடிகளை இப்படி ரவுடிகளுக்கு இவ்வளவு பணம் கோடிகள் வருதுன்னா, ஒருவேளை அழகுராஜாவை முடிக்க வந்து மயிலை சிவகுமார் டீம் வந்து போலீஸ் தயார் பண்ணுதா சார்? இருக்கலாம். இப்போ போலீஸ் தான் ரவுடிகளாக இருக்காங்க நிறைய பேர். ரவுடிகளை உருவாக்குவதே காவல்துறை தான், இயக்குவதும் காவல்துறை தான். இப்போ அழகுராஜாவை ஒரு பக்கம் காவல்துறை இயக்கிக்கிட்டு இருக்கும். அவனை போட்டு அவன் தான் மயிலை சிவகுமாருக்கு அடுத்து வளர்றான் சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்நேரம். இப்போ இந்த பக்கம் வந்து என்னென்னா, இவ்வளோ பெரிய ஜாம்பவன் மயிலை சிவகுமாரை போட்டான், என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க, போட்டு தள்ளுங்க அவனை. இது என்ன தெரியுமில்ல, கணக்கு முடிக்கிற வேலை, காட்டியும் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த காவல்துறையில் நம்ம எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஒரு சில துரோக அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள். இப்போ ஆனந்தன் வந்து துரோகியா எதிரியாங்கிறத காலப்போக்கில் தான் தெரிய வரும். ஏன்னா ஒரு அதிகாரி 25 லட்ச ரூபா ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து வாங்குறாரு. குற்றவாளி தானே, மயிலை சிவகுமாரை வெட்டினா குற்றம் தான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுவதற்கு பணம் கொடுத்து வெடிகுண்டை கொடுத்ததும் குற்றம் தான். அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆனால் காவல்துறை வந்து இப்போ மலர்கொடியை வந்து கைது பண்ணியிருக்கு ஆம்ஸ்ட்ராங் என்ன வழக்குலன்னா, சும்மா பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஆராய்ந்து தான் தூக்கியிருக்காங்க. இப்போ அஞ்சலையும் வெளியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன தெரியுமில்ல, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலைக்கு ரிவென்ஸ் எடுப்பதற்கு யாராவது நம்மளை நோட் பண்ணுறாங்களா? இருக்குல்ல, அப்படி கூட அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இப்போ நான் 3 பக்கம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று, மயிலை சிவகுமார் ஆட்கள் நம்மளை பழி தீர்க்க போகிறாங்களாங்கிற ஒரு பயத்தில் அந்த அம்மா பிள்ளைகள், அழகுராஜாவும். ஆமாம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஆட்கள் யாராவது நம்மளை முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற இந்த வாழ்க்கை தேவையா? எல்லா இடத்துலையும் பகை, எல்லா இடத்துலையும் பகையை உருவாக்கிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புனேன், எந்த நேரத்திலும் இந்த அம்மா படுகொலை செய்யப்படலாம். ஏன்னா உன் புத்திக்கு உனக்கு அதுதான் தண்டனையாக இருக்கும். நீ வந்து மயிலை சிவகுமார் வந்து புருஷனை வெட்டிட்டான், ஓகே, சட்டம் பார்த்துக்கொள்ளும். நீ ரிவென்ஸ் எடுத்தியல்ல, அப்போ ஒன்றைய போடுறதுக்கு ரிவென்ஸ் எவனாவது எடுப்பானா, எடுக்க மாட்டானா? இல்லை சார், அவங்க முதல் பையன் வந்து படித்து இன்ஜினியரிங்காக இருக்கான், அவன் மேலே கஞ்சா கேஸ் போட்டால் அது போலீஸோட அதிகாரம் தானே? இல்லை, நான் காவல்துறை நிறைய இடத்துல இந்த தப்பு நான் அது அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா, அனைத்து காவல் நிலையங்களிலும் பரிசோதனையிட வேண்டும். என்னென்னா, இவர்களே கஞ்சாவை கொண்டு வந்து வச்சுட்டு அவனை குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்தணும். இப்போ அண்மையில் வந்து நீங்கள் இந்த கடலூர் மாவட்டத்தில் பாவம் ஒரு பொண்ணு, தாழ்த்தப்படுத்தப்பட்ட பொண்ணு, அம்பேத்கர்னு ஒரு போலீஸ் அதிகாரி சாதி வேற சொல்லி அந்த பொண்ணை இரவெல்லாம் கூட்டிய கொண்டே ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி படாத பாடுபடுத்தி குழந்தைக்கு பால் கொடுக்க விடாமல் மார்பெல்லாம் அதுக்கு வீங்கி கொட்டாங்குச்சியில் வந்து பாலை கறந்து வெளியில் ஊற்றி சிறையிலேயே சொல்ல முடியாத வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது. இது காரணம் அந்த அம்பேத்கர்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் யாருன்னா, தங்கை ஸ்ரீமதி வழக்கை ஊற்றி மூடியவரில் மிக முக்கியமான நபர். ஏன் அந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, எல்லா இடத்துலையும் சாதாரண அப்பாவிகளை கூட கஞ்சா அல்லது திருட்டு இந்த மாதிரி வழக்குகளில் போட்டு தன் பதவி உயர்வுக்காக பயன்படுத்தி கொடுக்குறார்கள். இப்போ இந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மலர்கொடிக்கு யார் ரிவென்ஸ் எடுத்தது அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்லின் கூற்றுப்படி பார்த்தா ஒன்று மயிலை சிவகுமார் ஆட்கள், அப்படி இல்லைன்னா போலீஸ், 2 பேரை குற்றம் சொல்கிறாங்க. இப்போ யாரை குற்றம் சொல்லாமல் இருக்காங்க? இங்கே தான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அப்படி என்றால் ஏன் அந்த அம்மா ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் வாயை திறக்காமல் இருக்கிறாங்கன்னா, அது வழக்கு உச்சக்கட்டத்தில் நிற்கிது. சிபிஐ விசாரணை வந்து வேண்டும் சொன்னாலும் 3 முறை தமிழ்நாடுனுடைய அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் இல்லை நாங்களே விசாரிச்சிடுவோம்னு சொன்னாங்க. முதல் குற்றவாளியான சம்பவம் செந்தில் இன்றைக்கி வரை கைது பண்ணலை. அந்த வழக்குக்குள்ளே நம்ம போனோம்னா பெரிய விடயமாக இன்றைக்கி இருக்குது. என்கவுண்டர் பண்ணாங்க. இப்போ திருவேங்கடம் நான் என்ன கேட்குறேன்னா, நான் எல்லாருமே கேட்டோம், திருவேங்கடம் எப்படி ஒரு ஆயுதத்தை மறைத்து வைத்துக்கான், அதை போய் எடுத்துகிட்டு வான்னு போலீஸ் சொல்லுமா?
சாதாரண திருட்டு வழக்கிலேயே கை ரெண்டையும் பின்னாடி கட்டி கைவிலங்கு போட்டு, காலு ரெண்டுலையும் செயினை பூட்டி கைவிலங்கு மாதிரி மாட்டி தரதரன்னு இழுத்துட்டு போவாங்களே ஒழிய சும்மா போயிருப்பாங்களா? இப்போ திருவேங்கடம் திட்டமிட்ட படுகொலை என்பதை நான் மட்டும் சொல்ல, ஊடகவியலாளர்கள் அனைவரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் இப்போ இன்றைக்கி வந்து தோட்டம் சேகருடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. அவருடைய பையன் அழகுராஜாவுக்கு வந்து உயிருக்கு பேராபத்து இருக்குது, அவனை எப்படியாவது வந்து காப்பாற்றணும், நீதிமன்றம் தான் காப்பாற்றணும், அவன் சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கஞ்சா வழக்கு அவன் மேலே போட்டு திருப்பியும் உள்ளதுக்கு வைக்கிறாங்க. எப்போ மயிலை சிவகுமார் கொலை வழக்குக்கு பிறகும் கூட டிசம்பர் 18 அவனை கைது பண்ணியிருக்காங்க. அதில் பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி எல்லாம் செஞ்சதாக இந்த அம்மா அன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு செய்தின்னா, அதில் மாதம் 5 லட்ச ரூபா அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தனுக்கு அப்படிங்கிற ரீதியில் அவர் மிரட்டியதாக இன்றைக்கி இந்த அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. இதில் அவனுக்கு அடிபட்டிருக்கா இல்லையாங்கிறது ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பரிசோதனை அறிக்கைகளும் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நாங்கள் தயார் நிலைப்படுத்தி வச்சுருக்குறோம், போலீஸ் வந்து என் பையன் அழகுராஜா வந்து கொல்றதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்க. இல்லை, இன்னொன்று வந்து அழகுராஜா ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து 10 நாள் கஸ்டடியில் வச்சு மிரட்டியிருக்காங்க. அது லாட்சில் கூட்டிய கொண்டு ரூம் போட்டு 10 நாள் மிரட்டியதாக அந்த பிரியதர்ஷினின்னு அந்த பொண்ணு பேர். ஆமாம், அழகுராஜா மனைவி. அது இப்போ பாருங்கள், ஜூலை மாதம் 23 தான் கல்யாணமே ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு. அதில் காதல் திருமணம் இருக்குது, அப்படி ஒரு கல்யாணம் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து என்னை 10 நாள் கொண்டே வந்து லாட்ஜில் வச்சு தங்க வச்சு அடிச்சாங்க. இதுக்கும் வந்து விசாரிக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? தாலியை கழட்டி போட்டு போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இதெல்லாம் தவறான விஷயம். அது மனசு ஒத்து போச்சுன்னா யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக 10 நாள் தானே எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? 8 நாள் சொல்லலாம், 7 நாள் சொல்லலாம், 11 நாள் சொல்லலாம், 13 நாள் சொல்லலாம். 10 நாள்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பொய் இருக்குங்கிறது மாதிரி சோடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, 3வது அடிஷ்னல் நீதிபதியிட்ட வந்து இந்த அழகுராஜாவை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சதுக்கு பிறகுமே இன்னொரு வழக்கு, கஞ்சா வழக்கையும் போட்டிருக்காங்க. இப்போ இது விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்படும். நாங்கள் அதை இந்த அம்மா தைரியமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சந்தேகம் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால், இது அழகுராஜாவை காப்பாற்றுவதா அப்படிங்கிற முயற்சி இல்லை. இந்த அம்மா தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவருடைய படுகொலையில் இந்த அம்மா சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு முன்னாடி மகனை முடிச்சிருவாங்களோ, இல்லை மகனுக்கு பிறகு நம்மளை முடிப்பாங்களோங்கிற ஒரு உயிர் பயம் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு தொற்றி கொண்டதால் இன்றைக்கி ஊடகத்தில் வந்து ஏதோ யோக்கியதை மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. சாதாரண விடயம் அல்ல இது. வாழையடி வாழையாக நீ உங்கள் குடும்பமே கொலை செய்து கொண்டே இருக்கிறது என்றால் யாரையும் விட மாட்டாங்க. அழகுராஜாவும் கொல்லப்படுவது உறுதியா சார்? 100%. அதாவது என்னை பொறுத்தவரை எந்த அருவாளை தூக்குனவே அருவாளால் தான் வீழ்வான். அவன் ஒழுங்காக படித்து பொறியாளர் படித்து அவன் ஒழுங்காக வேலையை செஞ்சு எங்கேயாவது போய் பொழைக்கிறத வழியை விட்டுட்டு 23 வருஷம் கழித்து அவங்க அப்பா நான் பழி தீர்த்தவனை நான் பழி தீர்க்கிறேன்ட்டு ஒருத்தனை போய் பழி தீர்த்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எதிர்க்கு அப்போ உடனே பழி பற்றிப்பாங்கள்ல, உடனே எப்படி விடுவாங்க? இப்போ இன்னொன்று நான் இதில் ஒரு பெரிய சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். மலர்கொடி வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இருக்கிறதுனால இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய தீவிரமான யாராவது ஒரு தொண்டன் என் தலைவனை போட்டேன், உன் ஆத்தாவையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன்டா செஞ்சா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் இல்லை. இப்போ உளவுத்துறை என்ன சொல்லணும்னா, என்னடா இவங்களோட பெரிய தலைவலியாக இருக்குது, திருவேங்கடம் மாதிரி முடிச்சு விட்ருலாம், முடிச்சு விட்டு பார்த்துக்குவோம். மரியாதைக்குரிய மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் அதை ஈஸியாக செய்வார், ரொம்ப எளிமையாக செஞ்சுருவார். இப்போ அழகுராஜா வந்து காப்பாற்றுறது சட்டமாக காவல்துறைங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காவல்துறை காப்பாற்ற போகிறதில்ல, சட்டம் காப்பாற்றுமா? எத்தனை நாளைக்கு சட்டம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்றைக்குனாலும் உறுதி தான், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் நான் ஏன் இதை உறுதின்னு சொல்கிறேன்னா, வரலாறு சொல்லுது பழிக்கு பழிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுவும் அப்படித்தான் போகுங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று அவனை காப்பாற்றி கொள்வது நல்லது. ஏன்னா அவனை நம்பி ஒரு புள்ள வேற இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கான், அந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கா என்னங்கிறது தெரியல. ஏதோ மயக்கத்தில் போய் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படின்றால் எல்லாமே வந்து தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது மலர்கொடியும் வீழ்த்தப்படுவார், அவங்க மகன் அழகுராஜாவும் வீழ்த்தப்படுவார் என்பது கடந்த காலத்தில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு
படுகொலை நிகழ்வுகள் உதாரணமாகவே இருக்கிறது. காவல்துறை உரிய பாதுகாப்பை அவர்களும் மனிதர்கள் தான் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். எனக்கு என்னை நேசித்த தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்காக அவர்களை படுகொலை செய்யுங்கள் என்று சொல்வது அபத்தமானது. அதுவும் ஒரு மனித உயிர் தான். அதைத்தான் ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த அம்மையாரை பாதுகாக்க வேண்டியது சட்டமா, காவல்துறையா அல்லது நீதிமன்றமா என்பதை எதிர்காலம் தீர்மானிக்கும். அழகுராஜா அவரது உயிரையும் பாதுகாத்து கொள்வது நல்லது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.